எப்போவுமே ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி கேரட்டை சேர்த்து ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி செய்து கொடுத்து பாருங்கள். எல்லாரும் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நல்லா 3 விரலால் நம்ம பிச்சிடலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஈஸியான ஒரு சப்பாத்திங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நான் 1 கப்பு போல் கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 கப்பு போல் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ அது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வேண்டாம் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். சேர்த்து நம்ம நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா இப்போ கலந்து விட்டுடுங்க. இந்த கோதுமை மாவு, எண்ணெய், உப்பு எல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேரட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. அந்த கேரட்டில் உள்ள தண்ணியை மட்டும் சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. இந்த கேரட்டோட பேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம அதை பிசைஞ்சாச்சுங்க. இப்போ அது அந்த மாவு காயாமல் இருக்க கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து அதை அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. அதனால தான் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சப்பாத்தி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. பாருங்கள், இப்போ நம்ம திருப்பியும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ அதை உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நான் எனக்கு 1.5 கப்பு கோதுமை மாவுக்கு எனக்கு ஒரு 4 சப்பாத்தி கிடச்சிச்சிங்க. நீங்கள் சின்னதாக கூட நீங்கள் அதை பால்ஸ் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கலாங்க. இப்போ திரட்டுற கட்டையில் நம்ம அதை திரட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் திரட்டிக்கங்க. கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி நம்ம இப்போ திரட்டிக்கலாங்க. நல்லா மெல்லிஸாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே போல் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா திரட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அந்த மாவை திரட்டியாச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த மாவு மேலே நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுடுங்க. இந்த சப்பாத்தி மாவில் எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுடுங்க. எண்ணெயை நல்லா இந்த மாதிரி தடவிட்ட பிறகு நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க. இதே போல் கொஞ்சமாக கோதுமை மாவு அப்படியே தூவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் இதே மாதிரி தூவி விட்டால் நமக்கு போதும். அதை அப்படியே நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம மடிப்பு போல் மடிச்சுக்க வேண்டியது தானுங்க. இதே போல் மடிச்சுக்கோங்க. நான் செய்கிறது மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையாகவே செய்கிறேங்க. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அதை மடித்து விட்டு இதே மாதிரி சுற்றிக்கங்க. நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி அடிப்பகுதியை இந்த மாதிரி பின்பக்கம் அப்படியே இந்த மாதிரி அழுத்தி விட்டுடலாங்க. பாருங்கள், இதே போல் செய்துடுங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ திருப்பியும் அதை கொஞ்சம் மாவு தூவி அதே மாதிரி நம்ம சப்பாத்தியாக ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா மெல்லிஸாக நம்ம அதை திரட்டிக்க போகிறோங்க.
பாருங்கள் சூப்பராக நமக்கு ஒரு சப்பாத்தி கேரட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான சப்பாத்திங்க. இதை அந்த மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு தோசை தவா சூடு பண்ணி அதில் சப்பாத்தியை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி விட்டுடலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வரணும். இப்போ அது மேலேயும் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. உங்களுக்கு வேணுண்டா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைண்டா விட்டுடலாம். நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக நான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி அது ஒரு நிமிஷம் ஆகின பிறகு திருப்பி போட்டுட்டு அது மேலேயும் கொஞ்சம் நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே போல் தோசை கரண்டி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா சப்பாத்தி உப்பி வருங்க. பாருங்கள் சூப்பராக நமக்கு உப்பி வருது பாருங்கள். உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. 3 விரலாலே நம்ம அதை பிச்சிடலாங்க. அவ்வளோ சூப்பரான சப்பாத்திங்க. டக்குண்டு நம்ம சூப்பராக நல்ல ஹெல்த்தியான ஒரு கேரட் சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சுங்க. இது சைடிஷாக நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்போவுமே ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி கேரட்டை வச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள். எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாங்க. நல்லா ஹார்டாகாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி நம்ம ஈஸியாக செஞ்சாச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் செய்து பார்த்து ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.